பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. த நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிவேஷன் மூலமாய் மீண்டும் ஒரு வீடியோவை உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். த நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிவேஷன் அப்படின்றது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? உயர்வு. இந்த உயர்வை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நிறைய ஏற்ற இறக்கங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய சேலஞ்சஸ், அது உலக பிரகாரமாகவும் நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24 அதிகாரம் 16 சொல்லுகிறது. Proverbs chapter 24 verses 16 சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை, திரும்பவும் எழுந்திருப்போம். லைக் அ ஃபீனிக்ஸ் பேர்ட், திரும்பவும் எழுந்திருப்போம். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஞாபகத்து வருகிற ஒரு சம்பவம், தானியேல் 3 அதிகாரம் 19 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து எதை 7 மடங்கு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்காதபடியால் ராஜா அவர்களை நெருப்புக்குள் போடும்படிக்கு உத்தரவிட்டார். ஆனா அந்த நெருப்புக்கு 7 மடங்கு அதிகமான சூடு, 7 times more. நமக்கு எல்லாம் தெரியும் நடந்த சம்பவம் என்ன. அவர்கள் 3 பேரும் அந்த நெருப்புக்குள் போடப்பட்டாலும் 4வது நபராய் தேவன் அவர்களோடு உலாவினதை அநேகருடைய கண்கள் பார்த்ததாக நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் பேக்ஸ்லைட் ஆகிருக்கலாம், பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அல்லது நமக்குள்ளேயே இன்டர்னலாக சில உலக பிரகாரமான எமோஷன்ஸ், ஆசைகள். இதனால் நாம் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். நம்முடைய ஊழியத்தில் அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். அல்லது நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ, இல்லை நம்முடைய சபைகளிலோ, இல்லை நம்முடைய இடங்களிலே நாம் தலை காட்ட முடியாத ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு வாக்காக நமக்கு சொல்லப்படுகிறது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஒரு 3 அல்லது 4 காரியத்தை உங்க முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய முதல் காரியம் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவன் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். காரணம், தேவன் அவனை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு. என் கூடயும் உங்க கூடயும் ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் நாம் விழுந்தாலும் எழுந்திருக்கும்படி தேவனுடைய கரம் நம்மை தாங்கி பிடிக்கிறது. 2வது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற தடைகளை, பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். தடைகளை மேற்கொண்டு தகர்த்தெறிந்து முன்னேறி செல்ல முடியும். தூசியை உதறி தள்ளி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் ஃபோக்கஸ், அந்த ஜெயிக்கணும்னு இருக்கும். திடீர்னு தடுமாறி விழுந்திருப்பாங்க.
எந்திரிச்சு தூசியை தட்டி விட்டுட்டு ஓடுவாங்க. தடைகள் தூசியை தட்டி விட்டுட்டு ஓடுற மாதிரி தேவன் உங்க கூட இருக்கிறதுனால தூசியை உதறி தள்ளி விட்டு ஓடும்படிக்கு தேவனுடைய கிருபை அனுகிரகம் நமக்குள்ள இருக்கும். மூணாவது காரியம், லேர்ன் ஃப்ரம் த ஃபெயிலியர்ஸ். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீங்க இன்னைக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஊழியத்துல இல்ல உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஓட வேண்டும், ஜெயிக்க வேண்டுமே என்றால் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. ரெண்டாவது, தடைகளை தகர்த்து முன்னேறி செல்லணும். மூணாவது, உங்களுடைய தவறுகளை உணர வேண்டும். யூ நீட் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அது செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். கீழே விழுந்தாச்சு, ஏன் விழுந்தோம், என்ன பாவம் நம்மை விழ வைத்தது, அதை ஓவர் கம் பண்றதுக்கு தேவனிடத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் வார்த்தையின் மூலமா பேசுவாரு, ஜெபிக்கும் பொழுது பேசுவாரு, அல்லது மனிதர்கள் மூலமா பேசுவார். இன்றைய காலகட்டங்களிலே சோஷியல் மீடியாஸ் வசனத்தின் மூலமாகவும் உங்களோட பேசுவாருங்க. அன்பானவர்களே, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழும்ப வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த தவறை உணர்ந்து அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்னைக்கு வசனம் சொல்லிருச்சு, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லிருச்சு. ஆனா உங்களை தூக்கிவிட வேண்டியது ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். உலக மனிதர்களை பார்க்க கூடாது. உலக மனிதர்கள் எப்பண்டா தின்ன காலியாகும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு காம்படிட்டிவ் உலகத்துல இருக்கிறோம். எப்படா இவன் விழுவான், எப்போ இந்த மார்க்கெட்ல இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும், ஃப்ளாப் ஆகும், நம்ம எப்படி உள்ள பெனிட்ரேட் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ், ஃபெயில்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபெயில்டு ப்ராடக்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்ச மனிதர்கள் உண்டு. எலான் மஸ்குடைய லைஃப்ல நிறைய ஃபெயிலியர்ஸ், பேங்க்ரப்ட். ஆனால் அவனுடைய ஃபோக்கஸ் அவன் விடலை. திருப்பி 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 ட்ரை பண்ணா. இது உலக ரீதியாக சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பேசணும்னா, ஆவிக்குரிய காரியங்களில் பேசணும்னா, நம்மை தூக்கி எடுக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும். அன்பான தேவ ஜனமே, நீ இன்னைக்கு விழுந்துட்ட நீ நினைக்கிற, கிடையாது. உன்னை தூக்கி எடுப்பதற்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். உங்களுடைய ஊழிய வாழ்க்கையில முன்னிலைமையை காட்டிலும் இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய ஊழியம் இன்னும் மகிமை உள்ளதாய், மேன்மை உள்ளதாய் இருக்கும். உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் நீங்க இழந்து போனதை திருப்பி கொடுக்கும்படிக்கு என் ஆண்டவர் வந்திருக்கிறார், வருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுங்க. தற்பரிசோதனை செய்து தவறை சரிப்படுத்துங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கிறது. எல்லா தடைகளையும் மேற்கொண்டு ஓடக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்களை தூக்கி எடுக்க என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கிறார். God bless you. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை
நாம் இணைந்து கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen and amen.